கால்ம் எமோஷனல். இந்த உலகத்தில் பிறப்பு சிலருக்கு அரண்மனை கொடுக்கும், சிலருக்கு சோதனை மட்டும் கொடுக்கும். ஆனால் பிறப்பே சவாலாகி வாழ்க்கையே போர்க்களமாக மாறினால் அங்கே பிறக்கிறான் ஒரு வீரன். அவன் பெயர் கர்ணன். சூரிய தேவனின் அருளால் பிறந்தவன். தாயின் அன்பை கூட அறியாமல் ஆற்றில் விடப்பட்டவன். அரண்மனையில் வளரவில்லை, ஆனால் அவனுக்குள் அரசனின் இரத்தம் ஓடியது. ஏழை தேரோட்டியின் மகனாக வளர்ந்தாலும் கர்ணனின் கனவு ஒன்றுதான், நானும் இந்த தேசத்தின் சிறந்த வில்லாளனாக வேண்டும். கைகளில் காயம், உடலில் வலி, ஆனால் கண்களில் மட்டும் தைரியம். துரோணர் கேட்டார், நீ யார்? பதில் சொன்னவுடன் கல்வி மறுக்கப்பட்டது. சூத்திரனுக்கு வில்லுவித்தை இல்லை. அந்த நாளில் கர்ணன் தோற்றது போட்டியில் அல்ல, சமூகத்தில். ஆனால் வீழ்ந்தவன் எழுந்தான். பரசுராமரை நாடி பொய்யை சொல்லி உண்மையான திறமையை கற்றான். அம்புகள் பறந்தன, வில்லுகள் குலுங்கின. கர்ணன் ஒரு கனவாக மாறினான். அர்ஜுனனுடன் போட்டி. அவமானம் மீண்டும் வந்தது. ஆனால் அப்போது ஒரு கை நீண்டது. நீ என் நண்பன் என்றான் துரியோதனன். ஒரே நிமிஷத்தில் ஒரு ஏழை மகன் ஒரு அரசனானான். கர்ணனின் பெருமை அவனுடைய வில்லில் இல்லை, அவனுடைய தானத்தில். யார் கேட்டாலும் எதையும் மறுக்காதவன். அதனால்தான் உயிர் காப்பான கவசமும் குண்டலமும் அவனே தானம் செய்தான். உண்மை தெரிந்த பிறகும் தர்மத்தை மாற்றவில்லை. நான் எடுத்த பாதையை நான் முடிப்பேன். சக்கரம் மண்ணில் சிக்கியது. சாபம் நினைவுக்கு வந்தது. அம்புகள் பாய்ந்தன. பிறப்பால் அல்ல, பண்பால் உயர்ந்தவன் கர்ணன். விதி எதிர்த்தாலும் வீரத்தோடு வாழ்ந்தவன்.